ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் பிரகாஷ். நான் உங்களோட தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, சைன்ஸ் ஆஃப் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி. ஸோ ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சொல்லிடுவாங்க உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சியில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ப்ரெக்னன்சி தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்கும், ஃபைப்ராய்ட் கட்டியிருக்கலாம், பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி ப்ரெக்னன்சி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டி வந்து நாளுக்கு நாள் டெவலப் ஆகலாம். ஸோ நிறைய டெவலப் ஆகிடுச்சுன்னா ப்ரெக்னன்சியில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இப்போ ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியாக இருக்குது, அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வஜைனல் ப்ளீடிங். ப்ரெக்னன்சி டைமில் ப்ளீடிங்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயமான ஒரு விஷயம் தான். அதனால நான் எவ்வளோ சஃபர் ஆகிருக்கேன்னு என்னோட வீடியோ வந்து கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் ஓவர் ப்ளீடிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் அபார்ஷன் பண்ணி தான் வந்து என்னோட குழந்தைய வெளியில் எடுத்தாங்க 3 months கிட்டக்க. ஸோ வஜைனல் ப்ளீடிங் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ட்ராப்பாக இருக்குது, அப்பப்போ தான் வருது அப்படின்னா எந்த ப்ராப்ளமே கிடையாது. அதுவும் ஃபஸ்ட்டு 3 months வந்து ப்ளீடிங் இருங்க, அது ஆஸ் யூஷுவல் நார்மல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு 7th month இருக்குது, டெலிவரி ஆக போகுது, அந்த டைமில் வந்து ப்ளீடிங் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேஷன் அதிகம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸும் நமக்கு வரும். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் வஜைனல் ப்ளீடிங் வந்தாலே வந்து நமக்கு ப்ராப்ளம் தான். அதை வந்து உடனே நம்ம டாக்டரை பார்த்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் கான்ட்ராக்ஷன். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா டெலிவரி பெயின் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ வயிறு வலி அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா டெலிவரி பெயின் மாதிரியே இருக்கும். ஸோ வயிறு வந்து நல்லா சுருங்கி விரிஞ்சிட்டே இருக்கிறனால நமக்கு அது டெலிவரி பெயினாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு பயம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கான்ட்ராக்ஷன் வந்து அடிக்கடி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இமீடியட்டாக வந்து டாக்டரை பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து டெலிவரி ஆக போகுது, அப்போ கான்ட்ராக்ஷன் இருக்குன்னா அது பார்த்திங்கன்னா 2 கான்ட்ராக்ஷன் தான். இன்கேஸ் உங்களுக்கு 6th month 7th monthலேயே இந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் வருது அப்படின்னா இது ஃபால்ஸ் கான்ட்ராக்ஷன். நம்ம டாக்டரை வந்து உடனே பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராம்பிங் இன் த லோவர் அப்டமன். சில பேருக்கு அடிவயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கும், இந்த கிராம்பிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட வந்து போயிட்டு பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான். நெக்ஸ்ட்டு முக்கியமானது பார்த்திங்கன்னா பெயின்ஃபுல் பர்னிங் சென்சேஷன் வால் யூரினேஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நானும் வந்து சஃபர் ஆகிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 விஷயங்கள்லையுமே வந்து நான் சஃபர் ஆனேன். வஜைனல் ப்ளீடிங், அதே போல் பார்த்திங்கன்னா யூரின் போகும்போது எரிச்சல். இந்த 2 சிம்டம்ஸ் தான் எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துருச்சு. அதனால் ரொம்ப 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 சஃபர் ஆகி நிறைய டேப்லெட்ஸ் எடுத்து நிறைய டானிக்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணியுமே வந்து குழந்தைய வந்து காப்பாற்ற முடியலாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெக்னன்சி டைமில் சம்மந்தமே இல்லாமல் யூரின் போகும்போது பர்னிங் சென்சேஷன் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னாலும் இமீடியட்டாக போய்ட்டு நீங்கள் டாக்டரை காட்டி அவங்க ஒரு டானிக் கொடுப்பாங்க. அந்த டானிக்கை வந்து தண்ணியில் கலந்து குடிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி குடித்தோம்னா அந்த பர்னிங் வந்து குறையும். இந்த மாதிரி இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு சிம்டம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டரி வஜைனல் டிஸ்சார்ஜ். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வஜைனலேருந்து வாட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். அந்த வாட்டர் எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க வாட்டர் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். ஸோ அப்படியுமே ஆகக்கூடாது. அதுவுமே பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிக்கு நம்மளை கொண்டு போயிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து 9th month இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு பார்த்திங்கன்னா பனிக்கூட உடஞ்சி குழந்தை வந்து வெளியில் வர போகுதுன்னு அர்த்தம். இன்கேஸ் நீங்கள் வந்து 7th month 6th month 8th month இருக்கீங்க ஆனால் வந்து வாட்டரே ரிலீஸ் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் தான். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டிக்ரீஸ்டு ஃபீட்டல் மூமெண்ட். குழந்தையோட மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா 7th monthக்கு மேலே நல்லா வந்து நமக்கு மூமெண்ட்ஸ் தெரியும். சில டைம் பார்த்திங்கன்னா மூமெண்ட்ஸே இருக்காது. அந்த டைமில் குழந்தைங்க வந்து தூங்குவாங்க. அப்போ மூமெண்ட்ஸ் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன் டே ஃபுல்லாகவே மூமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்பப்போ மட்டும்தான் மூமெண்ட்ஸ் இருக்குது, சம்டைம்ஸ் மூமெண்ட்ஸே இல்லை, இந்த மாதிரி இருந்தால் இமீடியட்டாக நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேஷனான வந்து சிம்டம்ஸ் தான். உங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போய் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக உங்கள் டாக்டரை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கவங்கள பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்கள ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டரை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருங்க. ப்ரெக்னன்சி வந்து ரிஸ்க்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆக்டிவாக இருங்க. வாக்கிங் போக, சில பேர் வந்து வாக்கிங்லாம் போக வேணாம், பெட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் பெட் ரெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சரௌண்டிங்ஸை வந்து ஹாப்பியாக வச்சுக்க பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ஸ்ட்ரெஸ்ஸு தான் வந்து என்னோடய குழந்தை போனதுக்கு ஃபஸ்ட்டு காரணம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். டெய்லியுமே வந்து ப்ளீடிங்கை பார்க்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நைட்டு ஃபுல்லாக
தூங்காமல் ப்ரெக்னென்சி டைமில் தூக்க மாத்திரைலாம் கொடுத்தாங்க தூங்கணுங்கிறதுக்காக. அப்போயுமே வந்து எனக்கு தூக்கம் வரல. இந்த மாதிரிலாம் வந்து ஏன்னா நானே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிட்டதுனால தான் வந்து என்னோட பேபி வந்து எனக்கு இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்கும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ வீடியோஸ் வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்டரை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுங்கள். நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஹோட்டல் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக வந்து இதை மேனேஜ் பண்ணிடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அதை டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து க்யூர் பண்ணுவாங்க. ஸோ உங்களை நீங்களே சேஃபாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் உங்களை நீங்களே நல்லாவே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.